வெல்கம் டு ஜீவ் டிசைனர். இன்றைக்கி வந்து இந்த சாரியில் தான் மேக்ஸி வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு கஸ்டமரோட சாரீ ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஃப்ளார்ஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா இங்கே அங்கங்கே வந்து சின்ன சின்ன மிரர் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி மிரர் ஒர்க்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலி மிரர் இல்லை, அந்த கவர் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இது நமக்கு நீடெல்லாம் ஒன்றும் டேமேஜ் பண்ணாது. இந்த சாரியில் பார்த்தோன்னா இந்த பார்டர் இருந்தது. இந்த பார்டருமே மேக்ஸியில் வந்து வைக்க சொல்லி கஸ்டமர் சொல்லியிருந்ததுனால நம்ம மேக்ஸியில் வச்சுக்கலான்னு நான் செப்ரேட்டாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ லைனிங்கில் பார்த்தீங்கன்னா டாப் பார்ட்டுக்கு தேவையான அளவுக்கு நான் மெட்டீரியல் வந்து கட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி அயர்ன் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஆல்ரெடி அலசி போட்டாச்சு. நீங்களுமே வந்து ஒரு மேக்ஸி கட் பண்ண போகிறீங்க, இல்லை வந்து லைனிங் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணுறதா இருந்தாலும் லைனிங்கை வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் அலசி காய வச்சு அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க, சுத்தம் இல்லாமல். நான் மெஷர்மெண்ட் வந்து இங்கே நோட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வந்து கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு ஸ்மால் சைஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஏன்னா வந்து இது நம்ம கட் பண்ணுறது டாப் பார்ட்டும் பாட்டம் பார்ட்டும் நம்ம இணைக்கும் போது நமக்கு வந்து துணி தேவை. ஸோ அதனால் ஒரு 1/2 இன்ச். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா கஸ்டமரோட மேல் பார்ட் பார்த்தோன்னா 15 இன்ச் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ 15 இன்ச் ப்ளஸ் ஸ்டிச்சிங்க்காக ஒரு 1/2 இன்ச், ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்காக ஒரு 1/2 இன்ச், டோட்டலாக 15.5. எனக்கு வந்து இந்த இடத்துல கரெக்டாக இருக்குது மெட்டீரியலை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா கஸ்டமரோட ஷோல்டர் 30 இன்ச்சை இவங்களுக்கு வந்து 5 இன்ச் ஷோல்டர் வச்சா கரெக்டாக இருக்கும். அதே 5 தான் நான் கீழேயும் வைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல 5 இன்ச் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். ஸோ மேலே பார்த்தோன்னா ஸ்டிச்சிங் 1/2 இன்ச் விட்டு 5.5 வச்சுருக்கேன் நான். சில்வர் லைன் போட்டுக்கிறேன். பாடி மெஷர்மெண்ட் பார்த்தோன்னா நமக்கு வந்து கஸ்டமரோட பாடி மெஷர்மெண்ட் 30 இன்ச்சு. ஸோ 30யை வந்து 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 15 இன்ச் வரும். இது லைனிங் அப்படின்றதுனால 15 கூட 2 இன்ச் ஆட் பண்ணோம். ஸோ 17 இன்ச்சு. 17 இன்ச்சை வந்து நம்ம 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 8.5 வரும். ஸோ அந்த 8.5 வந்து நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஸ்டிச்சிங்க்காக ஒரு 1.5. நெக்ஸ்ட்டு வந்து ஹிப் ரவுண்ட் பார்க்கணும். ஹிப் ரவுண்ட் வந்து 27 வந்து 2ஆல் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா 13.5 2ஆல் டிவைட் பண்ணோம். அதாவது 27 வந்து நம்ம 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து 6.25 வருது. அதை நான் வந்து 6.25 எடுத்துக்கிறேன். அது கூட வந்து ஒரு 1.5 இன்ச் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை அப்படியே லைன் போட்டுக்கலாம். இது கூட கீழே வந்து டாட் பிடிக்க போகிறேன். அதுக்காக ஒரு 1 இன்ச் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கீழேருந்து மேலே ஒரு 1 இன்ச் வச்சுட்டு அப்படியே ஒரு லைட் கர்வ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கர்வ் கொடுத்தா தான் நமக்கு வந்து சைடில் வந்து கரெக்டாக வந்து ஃபிட்டிங் உட்காரும். ஸோ அதனால் இந்த கர்வ் நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஷோல்டரோட வித் வந்து 2.5 வச்சுக்கிறேன் நான். ஃப்ரண்ட் நெக் ஹைட் வந்து 5.5 வச்சுக்கிறேன். நார்மல் யூ நெக் தான் கொடுக்குறேன். ஆர்ம் ஹோலில் மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கலாம். மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டு கர்வ் கொடுத்துக்கலாம். 1/2 இன்ச் ஸ்டிச்சிங்க்காக விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறத நமக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தோன்னா 7.5 வருது. கஸ்டமரோட ஆர்ம் வந்து பார்த்தோன்னா 15ல் பாதி 7.5. நமக்கு வந்து 7.5ன்றது கரெக்டாக வந்துடுச்சு. ஓகேங்களா, 7.5ன்றது நமக்கு கரெக்டாக வரணும். ஸோ இப்படி கரெக்டாக வந்துச்சு அப்படின்னா நம்ம வரைஞ்சிருக்க ஆம்பல் வந்து கரெக்டான அளவு. இவ்வளோதான் டாப் பார்ட்டு. இதை நான் கட் பண்ணிக்கிறேன்.
எப்போவுமே நான் நெக்லைன் வந்து கட் பண்ண மாட்டேன். நெக்லைன் வந்து ஸ்டிச் பண்ணும்போது கட் பண்ணிக்கலாம். ஏன்னா அடித்து தான் திருப்ப போகிறோம். ஃப்ரண்ட்டு பேக்குன்னு சொல்லி நம்ம தனியாக எடுத்துக்கலாம். பேக்குக்கு வந்து நெக் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக வரும். ஸோ பேக் தனியாக வச்சுக்கலாம். ஃப்ரண்ட்டுக்கு இந்த நெக் ஓகே தான். ஃப்ரண்ட்டில் வந்து ஆம் ஹோல் மட்டும் இன்னும் கொஞ்சம் குடஞ்சி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம குடஞ்சி எடுக்கும் போது நம்மளோட